பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் உள்ள செய்தி தொடர்பாளர் திரு அலீம் அல் புகாரி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் செல்வ பெருந்தகை கட்சியின் தலைவராக பேசிய கருத்து, EVKS இளங்கோவன் பேசிய கருத்து அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக யாருடைய கருத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இருவருடைய கருத்தும் தான். இல்லை, இருவருடைய கருத்துலன்றது காங்கிரஸ் கட்சியே வளர்க்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். காமராஜர் காலத்தில் இருந்து 40% வாக்குகள் இருந்தது, அதை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுவதும், நம்ம தனித்து நிற்பதுன்றதுலாம் 2 முறை ஏற்கனவே நின்று நம்ம சிவகங்கை கன்னியாகுமரி தாண்டி நம்ம டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்னு பேசுவதும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அது பலத்தை சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது எப்போதுமே விவாதங்கள் துவங்கப்பட வேண்டும், சில கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும். இன்றைக்கு மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த கூட்டணி, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி, தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கு மத்தியில் உள்ள கொள்கை ரீதியான பிணைப்பு, அதுதான் இந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த 40 தொகுதிகளில் வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்ற அறிக்கையும், ஒரு சில மீடியாக்கள் இதை தவறாக எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்களா அல்லது டெலிபரேட்டாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் விவாதத்தை துவக்கியதுடைய காரணம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நோக்கியதற்கு ஒரு கொள்கை இருக்கும். நம்முடைய கொள்கை என்பது காமராஜர் ஆட்சி, அதுதான் நம்மளுடைய கொள்கை. காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டுவதுதான் நம்முடைய கொள்கை. இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் அதை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஆயத்த பணியில் நாம் இறங்க வேண்டும். நம்முடைய தொண்டர்கள் கட்சியை பலப்படுத்தி காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் கூறிய கருத்துக்களை சில பேர் சில மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா பொதுக்குழு நானும் இருக்கேன், தலைவர் அவர்கள் பேசும் பொழுது நான் இருக்கிறேன். அவங்க கரெக்டாக தான் பேசினாங்க. அதுக்கு பின்னால் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் கருத்து சொல்லும்போது ஒன்றாக மாறி அதே தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் விளங்கிய விதத்தில் அவங்க தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க. அது தனித்து நிற்க வேண்டும் என்கின்ற கருத்தை தலைவர் அவர்கள் சொல்லவே இல்லை, அதுதான் யதார்த்தம். ஆனால் அது மாதிரி கருத்துப்பட மாறிடுச்சு. அது அப்படியே போக ஒரு ஆள் பேச 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 அந்த நிலைக்கு வந்துருச்சு. அப்படி வரும்போது நம்முடைய பலம் பலகீனம் நமக்கு தெரியணும், இப்போ பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு அவர் தலைவர் EVKS இளங்கோவன் சொன்னதும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதற்குத்தான் இன்றைக்கு எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெளிவாகவே அதுக்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார். ஒரே மேடையில் இரு தலைவர்களுக்கு மத்தியிலே கருத்துக்கள் வந்து விட்டதா என்றெல்லாம் பேசுவது யதார்த்தமானது. அது தலைவர் அவருடைய அறிக்கையும், தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களுடைய அறிக்கையும் அதை தெளிவுபடுத்தும். நம்முடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. கூட்டணி தான் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது, சேர்த்தது என்பதில் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு மாற்று கருத்தில்லை. பொதுமக்கள் அதை புரிந்து தவறாக விளங்கி விடக்கூடாது, பொதுக்குழுவுக்கு வந்தவர்களை தவறாக விளங்கிவிடக்கூடாது என்கின்ற கோணத்தில் அது விளக்கம் தரப்பட்டது. ஆனால் தனிப்பட்ட ஒரு கட்சியாக ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது, இந்த கட்சி வலுப்பெற வேண்டும், இந்த கட்சிக்கு என்று ஒரு இலக்கு வேண்டும் என்றால் எதை நோக்கிய பயணம் வேண்டும். அது கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு பயணம் என்பதுதானே தவிர கூட்டணி கட்சியினருடைய பங்களிப்பை மறுக்கவில்லை. மரியாதைக்குரிய தளபதியார் அவருடைய கூட்டணியை பற்றி பேசவில்லை. இன்னும் ப்ரிசைஸாக சொல்கிறதா இருந்தால், கூட்டணி சப்ஜெக்டில் இன்டர்ஃபியர் ஆக தமிழகத்தின் தலைமையால் எப்போதுமே முடியாது. அந்த கூட்டணி தலைமையை பற்றி முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை தானே. அந்த அளவில் முழுக்க தன்னிடம் தரப்பட்ட பொறுப்பை செவ்வென நிறைவேற்றி தமிழக காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் ஃப்ரம் டே ஒன் ஹி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் டிட்டர்மைன்ட். அவர் உறுதியோடும் தெளிவோடும் இருக்கிறார் தலைவர் செல்வ பெருந்தகை. அந்த பயணத்தில் எங்களையும் மிக தெளிவாக அவர் நடத்தி செல்கிறார். இது ஒரு கூட்டு தலைமை என்பதனால் மற்ற கருத்துகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று பல்வேறு தலைவர்கள் அதை அரவணைத்துக் கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் இதில் யதார்த்தம். ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் வாரிசுகளாக இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியை சேர்ந்த வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரே ஒருவர், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த கட்சியையோ ஆட்சியையோ கட்டுக்குள் வைத்திருப்பது தான் வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு புதிய வரையறையை சொல்லியிருக்கிறார். அதை தான் ராகுல் காந்தி புரிந்து கொள்ளணும். ஒருவருடைய மகன் அரசியலுக்கு வருவது வாரிசு என்று நாங்கள் குறிப்பிடவில்லை, ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் வரலாம் அப்படின்றாங்க. இப்போ இதுதான் வாரிசு அரசியலுக்கான வரையறையா, டெஃபினேஷனா? இல்லை ராகுல் காந்தி புரிதல் இல்லாமல் சொல்லிட்டாரா? தலைவர் ராகுல் காந்தி எங்கே புரிதல் இல்லாமல் சொன்னார்? இவங்க தான் வாரிசு அரசியலுக்கான கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், காங்கிரஸ் கட்சியில் வேறு பிரதமர் வர முடியுமா என்றார்கள், வந்தார்கள் மன்மோகன் சிங் வரைக்கும். இல்லை, நாங்கள் பிரதமரை கேட்கல, கட்சிக்கு தலைவராக வேற ஆள் வருவாங்களான்னு கேட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே விட்டார். வேறு என்ன தான் வேணும் உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி தன் குடும்பத்தில் அல்லாத, நேரு குடும்பத்தில் அல்லாத பிறரை பிரதமராக்கி அழகு பார்த்து விட்டது.
காங்கிரஸ் கட்சி தன் குடும்பத்தில் இல்லாத இன்னொருவரை கட்சியின் தலைவராக்கி அழகு பார்த்து விட்டது. வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இந்த கட்சியிடம்? ஒன்று, குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையினே வச்சுக்கிறேன் ஒரு வாதத்துக்கு. ஒருவருக்கு பிள்ளையாக பிறந்து விட்டார் என்பது எப்படி அரசியல் ரீதியாக அவர் தலைமைத்துவம் ஏற்பதற்கு தகுதியாக அமையாதோ, when it is not a qualification, in the same hand it is not a disqualification. நீங்கள் அதைத்தான் புரியணும். ஒருவருக்கு பிள்ளையாக பிறந்து விட்டார் என்பதே தகுதியாகாது. இன்னைக்கு யாராவது இந்தியாவில் வானதி சீனிவாசனுக்கு அந்த தெளிவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. 1+1 2 தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய மேக்ஸ் கூட புரிகிற அளவுக்கு யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ அவங்ககிட்ட கேளுங்க. கலவரம் செய்தோ, கொலைகள் செய்தோ, வன்முறை செய்தோ தன்னை தலைவராக தலைவர் ராகுல் காந்தி நிலைநிறுத்தி கொண்டாரா? அன்பை விதைக்கிறேன் என்று வாயளவில் சொல்லாமல் மக்களுக்கு மத்தியில் 3500 கிலோமீட்டர், இன்னொரு 3500 கிலோமீட்டர் என்று கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர்கள், இங்கே 3500 கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து நடந்தே சென்று மகாத்மா காந்தி அன்றைக்கு நடந்து சென்றார் என்றால் அவரை விட அதிகமாக இந்த தேசத்திலே நடந்து சென்று லவ் வில் கான்கர் ஹேட் என்றார். அன்பு வெறுப்பை மிகைக்கும், அது வெல்லும் என்றார். காட்டினார், வென்று காட்டினார். ஏன்னா நஃபரத் கே பஜார்மே மொஹப்பத் கே துகான் கோல் ரஹாஹும் அப்படின்னார். வெறுப்புவாத சந்தையில் அன்பின் காதலின் கடையை நான் திறக்கிறேன் என்றார். வெறுப்புவாத சந்தையாக நீங்கள் மாற்றி வைத்திருந்த யூபியிலே அன்பின் காதலின் சந்தையை திறந்து காட்டி சாதனை படைத்தார். தன்னை தலைவர் என்று அவர் நிலைநிறுத்தி கொண்டார். தன்னை தலைவர் என்று பிறரை அழைக்க வைக்கவில்லை. தலைவர்னா யார் தெரியுமா? தோல்விகள் வந்தால் தானாக முன்வந்து அந்த தோல்வியை ஏற்க வேண்டும். நியாயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வந்து 2 பாராளுமன்ற தேர்தல்களில் நீங்கள் வெற்றியை பெற்றதனால் உங்களை தலைவர் என்று நீங்கள் எப்படி நிலைநிறுத்தி கொண்டீர்களோ, இந்த முறை தனிப்பெரும்பான்மையை பெற முடியாத அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் நரேந்திர மோடி. அவரை கேட்பதற்கு உங்களுக்கு துப்பில்லை. ஒரு குடும்பத்திலிருந்து வராங்கன்னு பேச வர்றீங்களே. தலைவர் ராகுல் காந்தி தோல்வியை ஏற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர். செஞ்சாரா இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு பண்பை காட்ட முடியுமா? தலைமைத்துவத்திற்கென்றே உருவானவர், பான் லீடர் தலைவர் ராகுல் காந்தி. தலைமைத்துவத்திற்கு பண்பு என்ன? பண்பு இருக்கான்னு பாருங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்பது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், திரும்பவும் இதை சொல்லுவேன், நம்ம மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினா கூட நீங்க எடுத்துக்கங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்பது நிச்சயமாக அவருக்கான தகுதி இல்லை. ஆனால் அதே நேரம் அவர் அந்த குடும்பத்தில் பிறந்து விட்டார் என்பது அவருக்கான தகுதி இழப்பும் இல்லையே. இதே உதயநிதி ஸ்டாலினை பாருங்க என்ன பண்ணாரு. ட்ரிப்ளிகேன் அந்த தொகுதியில் அவர் கொடுத்த சேப்பாக்கம் தொகுதியில் போய் நின்று சேப்பாக்கத்தின் சேகுவாரான் பேர் எடுத்தார். விமர்சனங்கள் இருக்கலாம், அது எல்லாருக்கும் வரும். எங்க தெருவுக்கு வரலன்னு சொல்லலாம், எங்க தெருவுக்கு இன்னொருத்தர் வரலன்னு சொல்லலாம். ஆனால் பணி செய்தார், உழைத்தார். அப்ப உழைத்து தன்னை தலைவராக நிறுத்தி கொண்டார்களா என்று பாருங்கள். மாறாக அவர் எந்த குடும்பத்தில் பிறந்தார் என்று பார்ப்பது, நாளை நீங்கள் வளர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையோ, ஒரு பெரிய பொருளாதார சாம்ராஜ்யத்தையோ, ஒரு பெரிய அரசியல் சாம்ராஜ்யத்தையோ உருவாக்கி உங்கள் பிள்ளைக்கு ஒரு தகுதி இருந்தும் நாளை உங்கள் பிள்ளையை யாராவது ஏளனம் செய்தால் அன்னைக்கு உங்களுக்கு அது கஷ்டமா தெரியும். ஆனால் இதையெல்லாம் பேசுவதற்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அருகதையே கிடையாது. ஒரு தலைவர் என்றால் ஒரு ஸ்டேட்ல இப்ப தலைவராக இருந்துக்கலாமா? தேவேந்திர ஃபட்னாவிஸ் யாரு? அவருடைய அப்பா ஃபட்னாவிஸ், சீனியர் ஃபட்னாவிஸ் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து பெரிய லீடர் இல்லையா? அப்ப ஸ்டேட்ல சிஎம்மா வரலாம், ஒரு நேஷனல் பிஎம்மா தான் வரக்கூடாதோ? உங்க அதை தானே சொல்றேன். அளவுகளே தப்பு. மாத்தி நீங்க தான் கோல் போஸ்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப நான் ஒரு நியாயமா சொல்றேன், அவருக்கான திறமையை அவர் நிரூபித்திருக்கிறாரா? மக்கள் மத்தியிலே சென்றிருக்கிறாரா? மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களா? எங்கு சென்றாலும் மக்கள் அவரை வந்து அன்போடும் ஆதரவோடும் ஏற்றுக்கொள்கிறார்களா? மக்கள் அவரை அரவணைத்துக் கொள்கிறார்களா? அப்படி பாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது ராகுல் காந்தி இஸ் எ ட்ரூ பாண்ட் லீடர். இல்லை, இப்போ நீங்கள் ராகுல் காந்தி இவ்வளோ பேசுனீங்க. இப்போ ராகுல் காந்தி தென் மாநிலத்தில் கேரளாவில் வயநாட்டில் வெற்றி பெற்றிருக்கார். இன்னைக்கு யாத்திரையும் அங்கே தொடங்கியிருக்கார், நன்றி சொல்கிறதுக்கான விஷயம். ரேபரேலியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு காங்கிரஸ் தொண்டராக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, அவர் வயநாட்டில் எம்பியாக தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரேபரேலியே தொடரணும்? அவர் தான் முடிவு பண்ண போகிறார். இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஆசைகள் இருக்கலாம். அப்படியான விஷயத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஏன்னா ரெண்டாவது, இந்த அரசியல் ரீதியாக கேரளாவில் பாஜக கால் ஊன்றி இருக்கிறது. இப்படியான ஒரு அரசியல் விஷயம் பார்க்கும்போது எது சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இது வந்து வேணும்னே செலெக்ஷனை காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்காக ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஷின் ராகுல் காந்திக்கு வைக்கலாமா அப்படின்னு யோசித்து உருவாக்கப்பட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. இது என்ன ஆகும்னா, எந்த வகையிலும் தப்பாகாது. இப்போ நான் வந்து இல்லை அங்கே ராய்பரேலி தான் சொல்லிட்டு போயிடலாம். ராகுல் காந்தி சொல்லலாம் ராய்பரேலி ரிட்டைன் பண்ணுறேன், வயநாடு ரிட்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். யாரும் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. ஒரு ஆசை தான். இப்ப நம்ம மாநிலத்தில் இருக்கோம், அது ஒரு பக்கத்து மாநிலம், எங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. கேட்கும்போது ராகுல் காந்தி பத்தி இவ்வளவு சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? அந்த ஆளுமைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா நீங்க கொஸ்டின் கேட்க எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ராகுல் காந்தியை பத்தி இவ்வளவு சொன்னீங்க, இப்போ வந்து அவர் ராய்பேரில் வந்து ரிட்டைன் பண்ண போறாரா இல்ல வந்து வயநாடை வச்சுக்க போறாரா அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய ஆளுமைக்கும் இது ரெண்டுல வந்து எதோ வச்சுக்க போறாருங்கிறதுக்கு எந்த துளியளவும் சம்பந்தம் கிடையாது. இது என்னன்னா, அந்த தொகுதி மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் ஒரு பாச போராட்டம். இப்போ எங்களுக்கு தான் வேணும் ராகுல் காந்தி, எவ்வளவுதான் விஷயம், இது காம்ப்ளிகேஷனே கிடையாது. யாரை சமாதானப்படுத்த முடியுமோ
யாரையும் தெரிஞ்சு சமாதானப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ எங்கள் தொகுதியில் நின்று எங்கள் தொகுதி திருவள்ளூர் மரியாதைக்குரிய எங்கள் ஐஏஎஸ் சசிகாந்த் செந்தில் சார் வந்து தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை பெற்றிருக்கிறார். திருவள்ளூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சிருந்தாருன்னு வைங்களேன், நானும் ஆஃபீஸோடய வெளியே வராமல் உருண்டுகிட்டு இருப்பேன், இங்கேருந்து போகவே கூடாது ராகுல் காந்தி அப்படின்னு. ஒரு அன்பு தான். அப்போ ஆளுமைக்காகவோ அதிகாரத்துக்காகவோ அல்ல, அன்புக்காக என்னும்போது அப்படி இருக்குது. இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒரு பக்கம் ராய்பரேலி, இன்னொரு பக்கம் வந்து யூபி, இன்னொரு பக்கம் வந்து கேரளா. அங்கே நம்ம கால் பதிச்சிருக்கிறோம், இங்கே அவங்க கால் பதிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை விடலாமா அதை விடலாமா, இதான் ஒரு கொஸ்டின். கரெக்டா? இப்போ என்னன்னா, கால் பதித்திருக்கிறார்கள் என்பது உண்மையா என்றால், உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவில் வந்து இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சுரேஷ் கோபி. இவருடைய வெற்றி எல்லாம் பிஜேபியினுடைய சித்தாந்த வெற்றியாக என்னால் பார்க்க முடியவில்லை. இது வந்து ஒரு தேசிய தேர்தல், தேசிய அளவிலான ஒரு தேர்தல், தேசிய கட்சிகள் மட்டுமே முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் பெரும் முக்கியத்துவம் பெறுவார்கள். அதிலும் குறிப்பாக ஸ்டார் வேட்பாளர்களாக தொடர்ந்து நின்றவர்களாக அல்லது ரொம்ப பிரபலத்துவம் பெற்றவர்களாக சினி ஃபீல்டில் உள்ள இது மாதிரியான ஆட்கள் இன்னும் முக்கியத்துவத்தை பெறுகிறார்கள். தமிழ்நாட்டிலே நீங்கள் அவங்க ஃபீல் பண்ண கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் ரிசைன்மெண்ட் கொண்டு வந்து நிற்க வச்சது, ஒரு சிட்டிங் எம்ஓஎஸை வந்து எம்பிக்கு நிற்க வச்சது, ஒரு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்து அங்கே நிற்க வச்சது, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டார் ஸ்டட்டட் கேண்டிடேட்ஸ் தான் மெயினாக இங்கே எல்லாமே, சவுத் சைடில் எல்லாமே. இப்படி நிற்க வைத்து அதில் சுரேஷ் கோபி என்கின்ற தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மௌசம் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இவர்கள் பண்ணக்கூடிய போலரைசேஷன் ஒன்று இருக்குது. கேரளாவிலே பாஜக காலூன்றி விட்டது என்று நினைப்பதை விட நகைப்புக்குரிய ஒன்று என்னை பொறுத்தவரைக்கும் இருக்க முடியாது. ஏன்னா, நான் இதுக்கு உதாரணம் என்ன கேட்குறேன்னா, குஜராத்தில் கூட நாங்கள் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு சீட்டை வென்றிருக்கிறோம். யாருமே வந்து குஜராத்தில் காங்கிரஸ் காலூன்றி விட்டது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு சீட்டு தான் வந்திருக்கு. பட் டெவலப்மெண்ட். வயநாடு என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வந்து வாங்கன்னு முஸ்லீம் லீகே வந்து எங்க சீட்டில் நீங்க நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு அன்போடு வரவேற்று கொடுத்தது. ஒரு கால் அதை அவர் வந்து வேணாம்னு சொன்னா கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராய்பரேலி என்பது வேறு விதமான வரலாற்று பின்புலம் கொண்ட ஒரு தொகுதி. அது யூபியில் இருக்குது. அதை விட்டுவிடக்கூடாது என்று தான் நான் நினைப்பேன். உங்கள் கொஸ்டினுக்கு ஆனஸ்ட்டாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்காக வர்றேன். அதை விட்டுறக்கூடாது. கேரளா வந்து சதர்ன் ஸ்டேட்லாம் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வெறி ஒர்க் அவுட் ஆயிருச்சோ அங்கெல்லாம் பிஜேபி ஒர்க் அவுட் ஆயிரும். என்ன மாதிரியான வெறி? மொழி, இனம், ஜாதி, மதம், இந்த 4 தான் வெறி. நீங்கள் இதில் எதை போட்டு வெறியாக சர்க்குலேட் பண்ணாலும், அதை வந்து ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் எது போட்டாலும் இஸ் ஈக்குவல் டு பிஜேபியாக தான் இருக்கும். மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பிஜேபிக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்குதுன்னா அதுக்கு பால் தாக்கரே உருவாக்குன வெறி. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட இருந்ததுனால தான் இது வந்துச்சு. இல்லைன்னா அந்த வெறி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு ஒடிசாவில் என்ன பேசி இவங்க சீட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு தமிழர் உங்களை ஆள வேண்டுமா? பாயிண்ட் பாருங்க, வெறி. அந்த மாதிரி தான் கேரளாவில் வெறி எடுபடாத வரை அவர்கள் காலூன்றி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்று வரலாம், ஒன்று போகலாம். இதுக்கு முன்னாலே கேரளாவில் இருந்திருக்கிறாங்க. ஒன்று வரும், ஒன்று போகும். ஏன் நம்ம கிட்ட போன வாட்டி பிஜேபி கூட்டணியில் தானே ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு, பொன்னார் ஜெயிச்சிருக்காரு, டேரக்டாக சிபிஆர் ஜெயிச்சிருக்காருல்ல. அப்போ இவங்களாம் ஜெயிச்சு தானே இருக்கிறாங்க. வரும் போவோம். காலூன்றி விட்டார்கள்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் கேரளாவிலையும். ஸோ கேரளாவில் அப்படி ஒரு விஷம் இல்லை. அப்படிங்கிறதுனாலும் கேரளாவில் வயநாடு தொகுதி என்பது தலைவர் ராகுல் காந்தியின் மீது கொண்டு அளப்பரிய, இதை கேரளா காங்கிரஸ்காரங்க கேட்டால் கோச்சிக்க கூட கூடும். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அதனால் முழுக்க வந்து வெறுப்புவாதத்தின் மீது கட்டமைத்து வைத்து, ஏன்னா யோகியுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே கேரளாவில் நம்முடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய, நம்மளுக்கு நேர் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் என்ன சொன்னார்? ஸ்டேட்டில் பேசுகிறோம், எல்லாம் ஓகே தான், இது எங்களுக்கு மத்தியில் உள்ள வெர்பல் ஆர்கியூமெண்ட் தான், நீ 2வது இடத்துக்கு வந்துடக்கூடாது, அதான் எங்களுடைய நோக்கம்னார் பிஜேபியை பார்த்து. ஜஸ்ட் அந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட கேரளாவில் இருக்கிறோம். ஆனால் இதே யோகி ஆதித்யநாத் மகாராஷ்டிராவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் பிரச்சாரம் பண்ண 10 தொகுதியில் 8 தொகுதியில் அவுட்டு பிஜேபி. அது ஒரு பக்கம். ஆனால் பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறார் என்றால், நீங்க எல்லாம் பார்க்க முடியுமா, தும் கோய் முசல்மானுக்கு நை பச்சான் சக்தே கிதர் பி சடகோமே நமாஸ் படனே வாலா பிரச்சாரம். எந்த முஸ்லீமின் யூபியில் வந்தால் தெருவில் தொழுவ முடியாது. நம்மலாம் வந்து ஒரு இஸ்லாமியன் தொழுதாலோ, ஒரு கிறிஸ்தவன் வந்து வணங்கினாலோ, ஒரு இந்து வந்து வணக்கம் செஞ்சாலோ, ப்ரே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மரியாதை கொடுக்குற நாட்டில் வந்தவன் ஒரு சிஎம் எவனும் வந்து தெருவில் தொழ முடியாது. இனிமே அந்த அன்னாயிங் ஸ்பீக்கர் சவுண்ட்லாம் யூபியில் கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக இல்லாமல் ஆக்கிடுவேன் தேர்தல் பிரச்சாரமா சொல்லி சொன்னாதான் தெரியும் தேர்தல் பிரச்சாரம்னு. இப்படிப்பட்ட ஆள்கள் நிறைந்த யூபியிலே கிடைத்த ராய்பரேலி சீட்டை வந்து நம்ம விடக்கூடாது. அங்கே தலைவர் ராகுல் காந்தியினுடைய அன்பின் கடை இருக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தா நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த கருத்துக்கு நீண்ட விளக்கத்தை கொடுத்துட்டேன். இப்போ ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் வந்து மணிப்பூரை போய் பார்க்கணும், ஒரு உண்மையான சேவகனா இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. ஏன் திடீர்னு மோகன் பகவத் பேசக்கூடிய விஷயம் எதுக்காக
அப்படின்னு ஒரு கேள்வி. அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரப்பூர்வ நாளேடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர் பத்திரிகையிலையும் 400 இடம் இலக்குன்றதை களத்தில் வேலை செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் பாஜக விட்டுருச்சு அப்படின்றாங்க. மோடியோட பிம்பத்தை நினச்சிட்டு விட்டுறாங்க. ரெண்டாவது, சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போடுறதும் உங்களோட தற்சார்பு படத்தை போடுறதும் வெற்றியை கொடுத்துறாது அப்படின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் எலெக்ஷன் டயத்தெல்லாம் தாண்டி இப்போ கடந்து பேசுறதுக்கான காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்க்குது அப்படின்னு எடுத்துக்குதா, இல்லை பாஜகவை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக பேசுதுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை காங்கிரஸை விட்டுவிடக்கூடாது என்பதை சொல்லுவது அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறதா? என்ன இந்த பேச்சுடைய பொருள்? மணிப்பூரை பற்றி சொல்லும் பொழுது மோகன் பகவத் இன்னொன்று சொன்னார், அரகண்டாக இருக்கக்கூடாது ஒரு சுயம் சேவக்கு அப்படின்னார். இட்ஸ் வெரி கிளியர், இட் கிளியர்லி இண்டிகேட்ஸ் மோடி. காங்கிரஸை விட்டுவிடக்கூடாது என்றெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார். வருண் காந்தியுடைய வருகையை பற்றி கேட்கும் பொழுது, இஸ் தேர் ரிட்டர்னிங் ஸ்பேஸ் ஃபார் வருண் காந்தி? வருண் காந்தி இஸ் ஒன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ். தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் சம் ஒன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்னார். அவருடைய வாதம் தெளிவு. ரெண்டாவது, அன்பு பாசத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஸோ இட்ஸ் கிளியர். அதுக்கு நான் லாஸ்ட் பதில் சொல்லிட்டேன். ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே தனி முக்கியத்துவம் பொருந்திய ஒரு நபரை ஏற்காது. சித்தாந்த ரீதியாக அது நல்லது, சரியும் கூட. சென்டர் ஃபோக்கஸ்டாக இப்போ இன்றைக்கி அண்ணாமலை தமிழ்நாட்டில் என்ன பண்ண நினைக்கிறாரோ அதை கச்சிதமாக செய்து முடித்தவர் நரேந்திர மோடி. மோடிக்கு கேரண்டி வரைக்கும் நின்றுச்சு. அது இன்றைக்கி மோடி ஒரு அறிக்கை கூட கொடுத்துருக்காரு, மோடிக்கா பரிவாரை தூக்கிடுங்க. ட்விட்டரில் மோடிக்கா பரிவாரம்னு போடுறாங்கல்ல, மோடியின் குடும்பம்னு, அதை எடுத்துருங்க அப்படின்னு மோடி சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்னா, இது இப்போ இல்லை, யூபியில் இவ்வளோ பெரிய தோல்வி அடைந்ததற்கு நான் ப்ரீபோலே நான் ஒரு ஆய்வில் பார்த்தேன். ஆர்எஸ்எஸ்காரர்கள் யாரும் பணி செய்ய தயாரில்லை மோடிக்கு. ஏன்னா அவங்க யோகி ஆதித்யநாத் கொடுத்த கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக குஜராத் தேர்தலின் போது ஏதோ வெற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, எதுவரை மோடியை இவங்க டேமேஜ் பண்ண மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட இல்லை, நான் வேறு வேறு ஊடகங்களை சொல்லிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு வருது. என்னைக்கு மோடியினுடைய வின்னபிலிட்டி எசன்ஸ் இருக்குல்ல, அந்த வின்னபிலிட்டி எசன்ஸ் குறையுதோ அன்றைக்கு மோடியை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு குறை கூறி அவருடைய பிம்பத்தை உடைக்க ஆர்எஸ்எஸ்ஸே முற்படும் அப்படின்னு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட்லி இண்டிகேட்ஸ் நரேந்திர மோடி தான். இன்னும் நிறைய பார்ப்பீங்க, இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். நேரடியாக ஆர்எஸ்எஸ் தன்னை பாஜகவிலிருந்து அல்ல, மோடியிடமிருந்து தன்னை விலக்கி கொள்ள பார்க்கும். இப்போது நீங்கள் நிறைய கேட்குறீங்களா, ஏன் கொண்டாடுறாங்க காங்கிரஸ்காரங்க, ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, மோடியிடம் இருந்ததே அந்த வின்னபிலிட்டி தான். அந்த வின்னபிலிட்டின்றது அந்த எப்படி பண்ணாலும் அவர் மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிடுவார். இந்த ஒரு வின்னபிலிட்டி அதான் மேட்ரு. அதுதான் அதுக்கு பேர் மேஜிக் நம்பர். அந்த மேஜிக் நம்பருக்கு என்னைக்கு கீழே வந்தவர் அன்றைக்கி மோடி காலி. இதை நான் மட்டும் சொல்லலை, ப்ளூம்பர்க் சொல்லிச்சு. பில்லியனியர் ஃப்ரெண்ட்லி மோடி ஹஸ் பின் ஹம்பிள்டு பை இண்டியன்ஸ் ஹூ ஏர்ன் $4 பெர் டே. வெறும் $4 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஏழைகளின் கைகளால் பணிய வைக்கப்பட்டிருக்கிறார் மோடி. நியூயார்க் டைம்ஸ் எழுதுச்சு, ஒன் ஹூ கிளைம்ஸ் ஆல் அபவுட் ஹிம்செல்ஃப். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கே தெரியுது இவருடைய கதை. அப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தெரியாமல் இருக்குமா? எல்லாமே நான் தான் ஒரு கட்டத்தில் பிஜேபியில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இனி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒத்துழைப்பே எங்களுக்கு தேவைப்படாது, நாங்கள் ஓரளவு தனியான வகையிலே வளர்ந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டார். இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த சண்டை வரலாற்று பூர்வமாக நடக்கும் என்று நமக்கு தெரியும். அதற்கு நிறைய விலை தர வேண்டி இருக்கும் என்று தெரியும். நிறைய விலை கொடுத்தாச்சு. இப்போ இந்த சண்டையை நாம் இனிமேல் வேடிக்கை பார்க்கலாம். எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா, அது இயற்கையாக மரக்கண்டு போகிறது தான். எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் மரக்கன்று தான். உங்களுக்கு வரலாற்றில் பேரோவா என்று சொல்வார்கள். எகிப்தில் பைபிளில் படிச்சிங்கன்னா பேரோவான்னு கதை வரும். இன்றைக்கும் போனீங்கன்னா பேரோவாக்கள் இருக்கு. அந்த பேரோவா தன்னை என்னன்னு சொன்னார், ஒரு ஆட்சியாளராக இருந்த பேரோவா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லும்போது ஆண் குழந்தை எல்லாத்தையும் கொண்டுட்டார். ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சிக்கு ஆம்பளையால் பாதிப்பு வரும், ஆம்பளைங்கள்லாம் கொண்டுரு, பொம்பளைங்களை மட்டும் வாழ விடு அப்படின்னு. அந்த ஆட்சியாளன் ஒரு கட்டத்தில் தன்னை என்ன சொன்னான்னா கடவுள்னு சொன்னான். இங்கே எலிஜான்னு ஒருத்தர் இருந்தார், கருப்பின மக்களுக்கு விடிவெள்ளியாக இருந்தவர், மால்கம் எக்ஸுக்கே வாத்தியாராக இருந்தவர். அவர் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னார், தன்னை கடவுளின் தூதுவர் என்று சொன்னார். மக்கள் ஆதரவு பெருக பெருக. இது இயற்கை. ஏன் சதாம் ஹுசேன் எதற்காக தனக்கு தானே செலவச்சுக்கிட்டார்? ஒரு சாதாரண தன் தாயின் பசிக்காக கோழி முட்டையை திருடி விற்றார் என்று சதாமுடைய வரலாறு ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவர் தனக்கு சிலை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு ஏன் வர்றாருன்னா, நான் இன்வின்சிபிள் அப்படிங்கிற நிலைக்கு ஒவ்வொரு சர்வாதிகாரியும் வர்றது தான். அது இப்போ எங்கே ஆயிடுச்சுன்னா, ஐடியாலஜிக்கலாக உங்களை ஏற்றிவிட்ட ஏணியையே நீங்கள் எட்டி உதச்சிட்டீங்க. எப்போ எட்டி உதச்சிட்டீங்க? அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளிப்பட்டிருக்கிறது. எப்போன்னா, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்றை சொல்லி நான் ரொம்ப பெருசாக விளக்கம் தர விரும்பல. நான் காரணத்தை சொல்லிட்டேன். இது டைரக்ட் ஃபைட்டு தான். இது ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே இருந்துச்சு, இது புகஞ்சிட்டு இருந்துச்சு. அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆர்எஸ்எஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இவன் என்னைக்கு இறங்குறான்னு அன்றைக்கி அடிக்கடா இவனு வெயிட் பண்ணிட்டு தான். இன்னைக்கு இறங்கிட்டாரு, அவர் இன்னும் அடிப்பாங்க. ஒரு சுயம் சேவக்கு அரகன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே மோடியை பார்த்து தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று பேசியதாகட்டும், எல்லாமே மோடியை பார்த்து தான்.
இவர் வந்து இப்போ இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி கூட ஒரு பியூர் சுயம் சேவக் அந்த இங்கே RSS உடைய ஆளு, அவர் என்ன சொன்னாரு, பாபர் மசூதி இடிப்பில் இவருக்கு ஏதாவது பங்கு இருக்குதா, ராமர் கோயில் கட்டுறதுல இவருக்கு ஏதாவது பங்கு இருக்குதான். ஆனால் தன்னை எப்படி முன்னிறுத்தி கொண்டார் என்றால் தான் தான் போய் அந்த கோயிலை திறந்து வச்சு இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு பெரிய ஆசைலாம் இருந்துச்சு அவருக்கு, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய காரணமும் இருக்கு. ஆனால் அதுக்கு அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? ஏன் அந்த இடத்துல தோத்தாங்க, ஏன் அயோத்தி ராமர் கோயில் வந்து இவ்வளவு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் என்கின்ற 4 சங்கராச்சாரிகள், ஒரு சங்கராச்சாரியார் உத்தராகண்டுடைய சங்கராச்சாரியார். 4 மாநிலங்களில், உத்தராகண்டில், குஜராத்தில் எல்லாம் 4 மாநிலங்களில் வந்து சங்கராச்சாரியார் மடம் வச்சிருக்கிறாங்க இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக. இந்தியாவுடைய 4 கோணத்தில் இருக்கும். அதில் உத்தராகண்டினுடைய சங்கராச்சாரியர் தான் அவிமுக்தேஸ்வர் ஆனந்த். அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, அவர் இது தப்பு, இது ஆகம விதிகளுக்கு எதிரானது, பிராண பிரதிஷ்டா வந்து இப்படி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, பிராண பிரதிஷ்டானா உயிர் கொடுத்தல்னு அர்த்தம். ஒரு பில்டிங்கை முழுசா கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பில்டிங்குக்கு முழுசா உடம்பு இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த முழுசா உடம்பு இருக்கிற பில்டிங்குள்ள நீங்க கடவுள் சிலையை வச்சு பிராண பிரதிஷ்டை செஞ்சா அது வந்து அந்த சிலையின் மூலமா அந்த பில்டிங் பூரா உயிர் பெறும். அப்போதான் அது மந்திரா மாறும், அது கோயிலா மாறும். அப்ப நீங்க ராமர் கோயில் என்று கட்டியிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை நீங்கள் முழுமைப்படுத்தவில்லை. ஆனால் மோடி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா இதை மாற்றி ஒரு உயிர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார் அவிமுக்தேஸ்வர் ஆனந்த். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன அவிமுக்தேஸ்வர் ஆனந்தை அவர் சங்கராச்சாரி, ஆன்டி ஹிந்து என்றார்கள் அவரை. He was never anti-Hindu. He was actually anti-Modi. ஆன்டி மோடியாக இருந்தாலே அவன் ஆன்டி இந்துனா நாளைக்கு RSSக்கு என்ன நிலைமை? RSS வந்து ஆன்டி மோடி கான்செப்டை பேசுனா RSSக்கு என்ன பேர் கொடுப்பாங்க? அப்ப எதை வச்சுக்கிட்டு இவங்க பொழப்பு ஓட்டுவாங்க? RSS அவங்க பொழப்பு ஓடுறதே நாங்க இந்துக்களை பாதுகாக்கிறோம்னு வச்சு தானே பொழப்பு ஓட்டுறாங்க. அப்ப இவர்கள் 2 பேருமே மனித குலத்துக்கு எதிரானவர்கள். மோடியும் எதிரானவர், RSSும் மனித குலத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்த கொள்கை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த 2 அமைப்பும் இனிமேல் அடித்துக்கொண்டு நாறுவது தேசத்திற்கு நன்மையாக அமையும். இதற்கு ஒரு பெரிய காரணகர்த்தாவாக தலைவர் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திராவும் பாரத் ஜோடோ நியாய யாத்திராவும் விளங்கியது என்பதில் வரலாற்று பெருமை கொள்கிறேன். இன்னைக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா உட்காந்துருக்கிறாங்க, வெங்கையா நாயுடு உட்காந்துருக்கிறாங்க, முன்னாள் ஆளுநர் இப்போ தென்சென்னையில் எம்பியாக போட்டிக்கிட்டவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள வணக்கம் சொல்லிட்டு போகும்போது அமித்ஷா கூப்பிட்டு பேசுகிற ஒரு காட்சி தான் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்துட்டு. அதில் அமித்ஷா கோபத்தோடு பேசுகிறார் அப்படின்னு ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன பேசுனாங்கன்னு நமக்கு அமித்ஷா சொல்லணும், இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லணும். ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்தவங்க, தமிழ்நாட்டில் கட்சியை பாஜகவை வளர்த்தவங்க, அப்படி இருக்கும்போது மேடையிலேயே ஒரு கண்டிக்கிற விதமாக ஒரு தோரணை, அந்த முகபாவனைன்றது வந்து சகித்து கொள்ள முடியல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்கு. அதாவதுங்க, பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கு வந்து வளையல் அனுப்புவோம் அப்படின்னு மோடி பேசினார். அதே மாதிரி முஜ்ரா டான்ஸ் ஆடி காட்டுறாங்க அப்படின்னாரு. முஜ்ரா என்பதே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தேவதாசிகளின் ஆட்டம் அப்படின்னு, அது பெண்களை இழிவுபடுத்துது. இவங்களுடைய இயற்கையே என்னென்னா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு கேவலமான கொள்கை கொண்டவர்கள் தான் இவர்கள். அது இந்த மாதிரி அட் டைம்ஸ் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, இப்படி வெளிப்பட்டுருவாங்க. அட நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து இப்படிங்கிறார் ஏதோ சொல்கிறார், இல்லைம்மா நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்டாரே வச்சுக்குவோம். அதே ஒரு ஆளுநராக இருந்தவர், ஒரு தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலத்தின் மாநில தலைவராக இருந்தவர், பாரம்பரியமிக்க ஒரு பெரிய தலைவரின் மகளாக இருப்பவர், மருத்துவராக இருப்பவர், இப்படியெல்லாம் பல ஆட்ரிபியூட்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். 2வது பண்பாளர், யார்கிட்ட பேசினாலும் தம்பி அன்பா பேசுவாங்க. ஏன்னா அவங்க RSS பின்புலம் உள்ளவங்க கிடையாது. பிஜேபியில் இருப்பதனால RSS நல்ல அமைப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க RSS பின்புலத்துன்னு வரல. அப்படின்னும் போது வி ஸ்டில் அஃபிலியேட்டர், ரொம்பவே நல்ல பண்பு உள்ளவங்க தான். அப்போ ஒரு நாரி சக்தி என்று பேசக்கூடியவர்கள், பெண் உரிமை என்று பேசக்கூடியவர்கள், தன் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் எங்கே ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஒரு கட்சி டிஸ்கஷன்னா அவங்க அந்த பொறுப்பு, பெண் என்பதை தாண்டி அந்த பொறுப்பில் இருப்பவர், நீ எப்படிமா இந்த மாதிரிலாம் நீ பேசலாம், என்ன பேசினாருன்னு தெரியாது, ஒரு வாதத்துக்கு இதான் பேசினார் வச்சுக்கிட்டா கூட வாமான்னு சொல்லி கண்டிக்கலாம், பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது யாருக்கு உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் இந்த உணர்வு இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் பாஜக காரரா, நீங்கள் முன்னாள் ஆளுநரா, நீங்கள் இவருடைய மகளா, நீங்கள் மருத்துவரா, எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு பெண், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெண் உரிமை போராளி, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படின்னும் போது பெண் சமூகத்திற்கான உரிமையை நிலைநாட்டும் விதமாகவாவது அமித்ஷா உங்களை பேசியதை நீங்கள் கண்டிக்க வேண்டும். கட்சியை விட்டு வாங்க வரல அதெல்லாம் இல்லை, என் உயிர் தான் பாரதிய ஜனதா கட்சி, என் உயிர் போகிற வரைக்கும் இங்கே இருக்க மாட்டேன் கூட சொல்லிக்கங்க. ஆனால் ஒரு பெண்ணாக என்னை மேடையில் வைத்து அவர் பேசியதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அமித்ஷாவை கண்டிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லவில்லை என்றால் தமிழிசை சவுந்தரராஜனை பெண்கள் சமூகம் மன்னிக்காது. இதுதான் என்னுடைய கருத்தாக பார்ப்பேன். மற்றபடி நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விப்படி மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.